எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடந்தப்போ 5 வருஷமும் நாங்க குறுவை சாகுபடிக்காக மேட்டூர்ல இருந்து சொன்ன தேதியில தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறோம். ஆனா புதிய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல மேட்டூர் அணையில நீர் திறக்கிற அளவுக்கு அங்க தண்ணீர் இல்லை. குறிப்பா ஜூன் மாசத்துல 9.91 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உத்தரவை கர்நாடகா நிறைவேற்றல. அதை நிறைவேற்ற முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்னு பதிலுரையில சொல்லணும். அதேபோல் டெல்டாவில் 6 லட்சம் ஹெக்டர் அளவுக்கு குறுவை சீசன்ல குறுவை சாகுபடி ஆகும். இந்த முறை மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்காதனால அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய குறுவை சிறப்பு தொகுப்பு ஸ்பெஷல் பேக்கேஜ் 134 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கிறீங்க. அது பத்தலன்னு இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு தொகுப்பு கஷ்டத்தை போக்காது, உரிய நிவாரணத்தை விரைவா அறிவிக்கணும்னு விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால டெல்டா விவசாயிகளின் சார்பாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க போராடி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு முதலமைச்சர் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். காலதாமதம் இல்லாம விரைவா அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்ன வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடி தள்ளுபடின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா விவசாயிகளை இன்னைக்கு சிறு குறு விவசாயிகள்னு பிரிச்சு அதுலயே நிறைய ஸ்லாப்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. 1 லட்சம் அளவுக்கு கடன் வாங்கி இருந்தா 5000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு முழு தள்ளுபடின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ அதுல இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் வரை கடன் பெற்றிருந்தாலும் தற்பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு வேளாண் கடன் மட்டுமே தள்ளுபடி செய்ய அரசாணை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில, கடந்த கால ஆட்சிகள்ல இதெல்லாம் முழு தள்ளுபடி கொடுத்திருக்கிறோம். எனவே அதையும் இந்த விவசாயிகளை இதுக்கு மேல குழப்பாம இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசினுடைய இந்த ஏமாற்று அறிவிப்பை கண்டிச்சு போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் அணையை திறக்காது, மேகதாது அணை பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம்னு இந்த 1 மாசத்துல மட்டும் விவசாயிகள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க.